வாழ்க்கையில எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு ஓடிட்டே இருக்கிற நம்ம ஜேர்னியில் ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்மள நிறைய பேர் அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்காம பிஸியாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சு கரெக்டான மெத்தடில் பயன்படுத்தினவங்க தான் பெரிய பெரிய நல்ல மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. வெறும் 5 நாள்லையே நம்ம விதியை மாற்ற ஆரம்பிக்கலான்னு சொன்னால் அது கதை மாதிரி தோணும். ஆனால் அது கதை இல்லை, அது ரியலாக வேலை செய்கிற ஒரு பவர்ஃபுல் மைண்ட் டெக்னிக். அதுதான் 55x5 டெக்னிக். இதில் எந்த மாயமோ மந்திரமோலாம் கிடையாது. நம்ம மனசோட ஆழத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் யூனிவர்ஸை நம்ம பக்கம் இழுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ நம்ம நினைக்கிற ட்ரீம் எது வேணாலும் இருக்கலாம். பணம் சம்பாதிக்கணுமா, நல்ல வேலை, ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை நம்ம லைஃப் ஓவராலாக நல்ல டைரக்ஷனில் போகணுமா? இந்த 55x5 டெக்னிக் நமக்கு அந்த மாற்றத்தை ஸ்டார்ட் பண்ண உதவும். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான வரியை 5 டேஸ்க்கு 55 டைம்ஸ் எழுதுறது மூலமாக நம்ம மைண்ட் செட்டையும் லைஃப்பையும் மாற்றுறதுக்கான முதல் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம். உங்கள் பேனாவும் நோட்டும் ரெடியாக இருந்தால் இந்த சூப்பரான ஜேர்னியை நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளில் பல பேர் ஒரு சக்கரத்தில் ஓடுற எலி மாதிரி ஃபீல் பண்ணுறோம். தினமும் காலையில் எழுந்திரிக்கிறது, வேலைக்கு போகிறது, பணத்துக்காக உழைக்கிறது, டயர்டாகி நைட் தூங்குறது. அடுத்த நாளும் இதே கதை தான் ரிப்பீட் ஆகுது. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கடனையெல்லாம் அடைக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும், ஹெல்த்தியாக வாழணும்னு நமக்குள்ள எவ்வளவோ கனவுகள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் வெறும் கனவாக மட்டுமே போயிடுது. நிச்சயமாக நம்ம ஹார்ட் ஒர்க்கில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்ம திங்க் பண்ணுற விதத்தில் தான் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. எண்ணம் போல் வாழ்வுன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நம்ம தொடர்ந்து என்னால் முடியாது, இது எனக்கு கிடைக்காது, எனக்கு டைம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே உண்மையாக மாறி அதே சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஒரு வண்டியோட என்ஜின் மாதிரி. ஆனால் நம்ம எண்ணங்கள் தான் அந்த வண்டியை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுற ஸ்டியரிங் சரியான டைரக்ஷனில் இல்லைன்னா என்ஜின் எவ்வளவு ஸ்பீடாக ஓடினாலும் நாம் நினச்ச இடத்துக்கு போகவே முடியாது. இங்கே தான் இந்த 555 டெக்னிக் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம எண்ணங்கள்ங்கிற ஸ்டியரிங்கை கரெக்டான டைரக்ஷனில் திருப்ப உதவுற ஒரு அருமையான டூல். 55x5 அப்படிங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இது ஈர்ப்பு விதியோட அடிப்படையில் வேலை செய்யுது. இதோட கான்செப்ட் நம்ம அடைய விரும்புகிற ஒரு இலக்கை அது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வாக்கியமாக, அதாவது ஒரு அஃபர்மேஷனாக மாற்றி அதை ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ் தொடர்ந்து 5 நாளைக்கு எழுதுறது தான். இந்த 5ங்கிற நம்பருக்கு மாற்றம், உருமாற்றம், சுதந்திரம்னு ஒரு எனர்ஜி இருக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்த நம்பரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான எனர்ஜியை நம்ம மனசளவில் உருவாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸை நம்ம 55 தடவை தொடர்ந்து 5 நாளைக்கு எழுதும்போது அது நம்ம கான்சியஸ் மைண்டோட தடைகளை தாண்டி அந்த எண்ணம் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு செழிப்பான நிலம் மாதிரி. அதில் எந்த சீடை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளரும். இந்த 555 டெக்னிக் நம்ம விரும்புகிற சக்ஸஸ்க்கான சீட்ஸை நம்ம ஆள் மனசில் விதைக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் சும்மா எழுதுகிற ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை. இது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தவும், நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்தவும், நம்ம ஃபீலிங்ஸை பாசிட்டிவாக மாற்றவும் ஹெல்ப் பண்ணுது. இது மூலமாக நம்ம எண்ணங்களோட வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணுறோம். இது சில நேரங்களில் மூட நம்பிக்கை மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் இருக்குது. இந்த டெக்னிக் வேலை செய்கிறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஃபஸ்ட்டு, கண்டிஷனிங் த சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம ஹேபிட்ஸையும் நாம் திங்க் பண்ணாமல் செய்கிற விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 555 ப்ராக்டிஸை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம பழைய நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பதிலாக புதுசாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஹேபிட்டை கொண்டு வர இது ஹெல்ப் பண்ணுது.
ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம பிரெயின் அதை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க ஆரம்பிக்கும். அடுத்ததா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம பிரெயினில் இருக்கிற ஆர்ஏஎஸ் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. நம்ம எது மேலே தீவிரமாக கவனம் செலுத்துகிறோமோ அது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம கண்ணில் படுற மாதிரி செய்கிறது தான் இதோட வேலை. உதாரணமாக, நம்ம ஒரு ரெட் கலர் கார் வாங்க முடிவு பண்ணால் திடீர்னு தெருவில் போகிற ரெட் கலர் காரெல்லாம் நம்ம கண்ணில் படும். அது மாதிரி இந்த 55x5 ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம கோல் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம ஆர்ஏஎஸ் அது ரிலேட்டடான வாய்ப்புகளையும் தகவல்களையும் நம்மளை சுற்றி இருக்கிறத நாம் கவனிக்க ஹெல்ப் பண்ணுது. இது நம்மளை சரியான பாதையில் வழிநடத்த ஒரு தூண்டுதலாகவும் அமையுது. மூணாவதா, இந்த பயிற்சியை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதை விட கையால் எழுதுறதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. கையால் எழுதும்போது நம்ம பிரெயினோட பல பகுதிகள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. இது நம்ம எண்ணத்துக்கும் உடம்புக்கும் இடையில் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்குது. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நோக்கத்தை வெறும் எண்ணமாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பிளானாக ஃபீல் பண்ண வைக்குது. இது ஏதோ அமானுஷ சக்தியெல்லாம் கிடையாது. இது நம்ம மனசோட சக்தியை ஒன்றா சேர்க்குற ஒரு டூல். நம்ம எண்ணங்கள் மாறினா நம்ம உணர்வுகள் மாறும். நம்ம உணர்வுகள் மாறினா நம்ம செயல்கள் மாறும். நம்ம செயல்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையும் மாறும். இப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக்கோட பேசிக்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இந்த டெக்னிக்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கரெக்டான மெத்தடில் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நமக்கு என்ன வேணுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். எனக்கு நிறைய பணம் வேணும்னு பொதுவான ஆசைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் 1,00,000 சம்பாதிக்கிறேன்னு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு இலக்கை முதல்ல செலக்ட் பண்ணுறது. ரெண்டாவதாக, நம்ம இலக்கை அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி நிகழ்காலத்தில் ஒரு வாக்கியமாக எழுதுறது. சென்டென்ஸ் எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும். நான் கடனில் இருந்து வெளியே வரணும்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக வாழுறேன்னு எழுதுறது. இந்த சென்டென்ஸுக்கு இன்னும் உயிர் கொடுக்குற மாதிரி நன்றியுடன் மகிழ்ச்சியுடன்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை சேர்க்கும்போது நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது, நான் என் கனவு வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் வாழ்கிறேன். நான் மாதம் 2,00,000 ரூபாய் ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் சம்பாதிக்கிறேன். அதுக்கு இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி. மூணாவதா, டெய்லி 55 டைம்ஸ் எழுதுறது. இந்த ப்ராக்டிஸ்க்காக ஒரு புது நோட் வாங்கி ஒரு நாளில் அது எந்த நேரமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் உருவாக்கின வாக்கியத்தை 55 தடவை உங்கள் கையால் எழுதுங்க. நாலாவதாக, உணர்வு பூர்வமாக எழுதணும். இதுதான் இந்த டெக்னிக்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு மிஷின் மாதிரி எழுதாமல் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் நம்ம இலக்கு நிஜமாகிட்டா எவ்வளவு சந்தோஷமாக நன்றியோட உற்சாகமாக இருப்போமோ அதை மனசார ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வு தான் உங்கள் ஆசையை ஈர்க்க போகிற நிஜமான காந்தம். கடைசியாக, இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து 5 நாளைக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. 5 நாள் முடிஞ்ச பிறகு உங்கள் ஆசையை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுற மாதிரி உங்கள் விருப்பம் சரியான நேரத்தில் நிறைவேறும்னு முழுசாக நம்புங்க. இந்த டெக்னிக் பவர்ஃபுல்லானது தான், ஆனால் நிறைய பேர் செய்கிற சில பொதுவான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது சந்தேகங்கிறது நம்ம இலக்கில் இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இந்த 5 நாளும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக பொறுமையின்மை. 5 நாள் முடிஞ்ச உடனேயே ரிசல்ட் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. சிலருக்கு உடனே பலன் தெரியும், சிலருக்கு சில வாரமோ இல்லை மாதமோ கூட ஆகலாம். பிரபஞ்சத்தில் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நம்ம நம்பிக்கையோட டெய்லி வேலைகளை செய்யணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த டெக்னிக் நமக்கு வாய்ப்புகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நம்ம கடமை. வர்ற வாய்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக செயல்படணும். ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதனால் இந்த 5 நாள் ப்ராக்டிஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இலக்கை ஒரு பாசிட்டிவ் வாக்கியமாக மாற்றி கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாக வாழ்த்துக்கள். நன்றி.